அவரை கேள்வி கேட்டால் நிழலாகிற இவர் பதில் சொல்கிறார். அவர் எப்போ தான் பதில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். பேசினது யார்? முன்னாள் அமைச்சர் சிவசங்கர். அவர் தான் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்து ஒரே டிசப்பாயின்மெண்ட் போல் தலைவனுக்கு. என்னென்னா வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது, சார் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு புதுசுன்றீங்க, இந்த ஆட்சிக்கு புதுசு, டைம் வேணும்ன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் டைம் கொடுத்தோம் 6 மாதம். எதுக்கு? திட்டங்களை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு, திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு பட்ஜெட் பிளானிங் இருக்குது, 1008 சிக்கல் இருக்கும், அதனால் அதுக்கு டைம் கொடுக்கலாம். ஆனால் காவல்துறையுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு நாங்கள் எப்படி டைம் கொடுக்க முடியும்? அப்போ குழந்தைங்களுக்கு எதிராக இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்குது, குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு வாய் திறக்க மாட்டுறாரு முதல்வர். நாங்கள் கேள்வி கேட்டால் பத்தாது, மக்களே கேள்வி கேட்குறாங்க. எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் பேசலை, மக்கள் பேசுகிறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. இதை சட்டமன்றத்தில் கேட்டால் அதுக்கும் அவர் பதில் சொல்லாமல் ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு சொல்கிறாரு, அவர் எப்போ எங்கே பேசணும்னு அவருக்கு தெரியும், இது பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி. நிழல் முதல்வராக அவர், காவல்துறைக்கு தலைவராக இருக்கிறது முதல்வர் தானே பேசணுதுக்கு, அவர் ஏன் பேசணும் சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு சிவசங்கர் அவர்கள். இந்த ஆட்சி அமைந்தது புதுசுங்கிற செய்தியை திருப்பி பேசுறீங்க. எங்களுடைய கழக தலைவர் அவர்களும் 6 மாத அவகாசம் கொடுத்தார். அது எதற்குன்னா புதிய திட்டங்களை, நீங்கள் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு, தீட்டுவதற்கு, புதிய கொள்கைகளை வழிவகுப்பதற்கு. ஆனால் நடைமுறையில் அன்றாடம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்கும், மிக குறிப்பாக மக்கள் இன்றைக்கு பாலியல் பிரச்சனைகளுக்கு எதிராக வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். அது கோவையில் நடந்ததாக இருந்தாலும், கும்மிடிப்பூண்டியில் நடந்ததாக இருந்தாலும் சிறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து இன்னும் எதிர்கட்சி நாங்கள் களத்திற்கு வருவதற்கு முன்பாக எல்லா இடங்களிலும் மக்கள் ரோடிற்கு வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு வாய் திறக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அதற்கு இன்றைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை. காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அவர். ஆனால் அவர் பதில் சொல்லாமல் காவல்துறைக்கு நிழலமைச்சர் போல் ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே முதலமைச்சர் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய குரலாக நாங்கள் இங்கே தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்ததும் தொடர்ந்து இப்போ என்னன்னா இதே குற்றச்சாட்டை தான் சொல்கிறார். நேரம் வேணும் அப்படின்னா எதுக்கு நேரம் கொடுக்கறது? அதே பிரச்சனை தான். இந்த ஆட்சிக்கு நேரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இதுக்கு நம்ம நேரம் கொடுக்கவே முடியாது. இன்னும் ஒருத்தர் செத்து போயிடுவான், 6 மாதம் வரையும் இருக்கட்டும், டெட் பாடி இருக்கட்டும், 6 மாதத்துக்கு அப்புறம் பேசலாம், அப்போ உயிரோடு வந்துடுவார் அப்படின்னு பேச முடியுமா? குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, சித்திரவதை நடக்குது, 6 மாதம் வரைக்கும் அமைதியாக இருப்போம், அப்போ அந்த குழந்தையோடைய அந்த பாதுகாப்பு அது 6 மாதம் வரைக்கும் சும்மா தான் இருக்குமா? அந்த மாதிரி நீங்கள் 6 மாதம் டைம் இதிலெல்லாம் கேட்க முடியாது. இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அன்றாடம் நீங்கள் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு டைமே எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சிவசங்கர் அவர்கள். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நீண்ட திட்டங்களுக்கு, தொலைநோக்கு திட்டங்கள்லாம் சரி, சட்டம் ஒழுங்கு அன்றாடம் காவல் காப்பதற்கு தான் காவல்துறை இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு தலைவராகத்தான் முதலமைச்சர் இருக்கிறார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு உயிர் போய் 6 மாதம் கழிச்சு அந்த உயிரை திருப்பி நீங்கள் கொடுக்க முடியுமா? ஒரு சிறுமிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. 6 மாதம் கழிச்சு தான் அதை பேச முடியுமா? இது அன்றாடம் பேச வேண்டியது. நாங்கள் பேசல, பொதுமக்கள் பேசியிருக்கிறார்கள். பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்குறீங்க. இது பொதுமக்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்க பொதுமக்களையும் மதிப்பதாக இல்லை.